அங்கதான் முனாஃபிக்காகிறார் என்று புலம்பிக் கொண்டே வெளியில வராங்க. புலம்பிக் கொண்டே அப்துல்லா முனாஃபிக்காயிரா அப்துல்லா முனாஃபிக்காயிரா அப்படின்னு சொல்லிட்டே வெளியில வராங்க. இப்படி அப்துல்லா முனாஃபிக்காயிரா வெளியில வரும்போது அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அங்க அந்த நாளை பார்க்கறாங்க. இந்த மாதிரி முட்டு வராது, என்ன நல்ல மனுஷர் தானே, இதையே முனாஃபிக்காயிரா புலம்பிக்கு வராது. அப்போ அந்த நாளை பார்த்து உங்களுக்கு என்ன ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு வரீங்க? ஆமா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே, எனக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில இருக்கும்போது என்னுடைய உள்ள ரொம்ப சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றி அவங்க சொல்றத நம்ம கேட்கிறோம். உள்ளமெல்லாம் அப்படியே உருகி போகுது, கண்கள்ல தண்ணி வருது. இந்த உலகத்தையே மறந்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தையே மறந்து நாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில திறந்திருக்கிறோம். ஆனால் அது வீட்டுக்கு வரும்போது இருக்கிறது இல்லையே, வீட்டுல தலைமைகளோட நம்முடைய சூழ்நிலையில மாறி போறோம். அப்படி மாறி போகும்போது அந்த தண்ணியில இருக்கலையே அப்படின்னா நான் யாரு, என்னிடத்துல நிமாசக்கா இல்லையா, என்னிடத்துல நான் நயவஞ்சகனா இல்லையா என்று எனக்கு தோன்றுகிறது. இதை பற்றி எதற்கு நான் நபியில போய் கேட்க போறேன். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்படிப்பட்ட உத்தம சஹாபி, கைதில் பல்லடி தாங்கள் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு. அந்த அபூபக்கர் சொல்றாங்க, நானும் இதை மாதிரி தான் உணர்றேன். நானும் இதை மாதிரி தான் உணர்றேன். நானும் வீடுகளில் இருக்கிறேன், நானும் என்னுடைய குடும்பத்தோடு பழகிறேன். அப்படி பழகும் போது இன்னும் இந்த மாதிரி மாற்றம் தெரியுது. எந்த மனநிலை நபியுடைய சூழ்நிலையில இருக்கும் போது இருக்கிறோம், அதே மனநிலை நான் வீட்டில் இருக்கும் போது எனக்கு இருக்கிறது இல்லை. எனக்கும் இந்த மாதிரி 2 பேரும் பேசியிருக்கோம். 2 பேருமாக போய் சேர்ந்து நபியிடத்துல எப்படி கேட்கிறார்கள். நபியிடத்துல போகும்போது யாரசூலுல்லாஹ் நம்மளா போயிடாது, யாரசூலுல்லாஹ் நம்மளா போயிடாது என்று கூறிக்கொண்டே போறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்றீங்க? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரசூலுல்லாஹ் உங்க அறையில இருக்கும்போது நான் எவ்வளவு பசுமையாக இருக்கிறேன், எவ்வளவு நினைவுல திளைத்திருக்கிறேன். இந்த மனநிலை எனக்கு என்னுடைய வீட்டிலே இல்லை, என்னுடைய சூழ்நிலை இல்லை, மாறி போய்விடுகிறது. அப்படின்னா என்னுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுத்தி வந்துவிட்டிருந்தியா, நான் முனாஃபிக்கானே. நீங்க சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மனித ஏற்படுத்துவதா? நீங்க எந்த நிலையில என்னுடைய அறையில இருக்கிறீங்களோ அப்படியே எல்லா இடத்துலையும் இருந்து விட்டால் மலக்குமார்கள் உங்களுக்கு காப்பாற்றிருக்காங்க. ஏன்னா மலத்திலிருந்து நிகராக நீங்க ஆகி போயிடுறீங்க. ஏன்னா மலக்குமார்கள் தான் பாவம் இல்லாதவங்க. மலக்குமார்களுக்கு தான் எந்த ஒரு குடும்ப சூழ்நிலை கிடையாது, காவல் இருக்கிறாரு, கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, காக்க வேண்டிய அவசியம் இல்லை, உணவுக்காக பொருட்கிட்ட வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை, கவலை சுத்தங்கிறது கிடையாது, மாநில போராட்டங்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்றிய போச்சு வணக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை. வணக்கம் மட்டும்தான் நம்ம மலக்கட்டை வேலை. நம்ம இதே நிலையிலே இருந்துட்டா மலக்கள் பார்த்தா நம்மள மாதிரில இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, நீங்க தூங்க போற நேரத்தையும் இருக்கிற இடத்தையும் உங்ககிட்ட யாரும் சாப்பா செய்வாங்க. இந்த மலக்கள் சாப்பா செய்வாங்க. ஆகவே அன்பதாலே இது ஏற்படுறது இயற்கை தான் என்று விளக்க சொன்ன பிறகு உங்களுக்கு அமைதி ஏற்படும். இது ஒரு உண்மையான எனக்கு இப்படி ஏற்படும். என்னுடைய மனநிலை, நான் இன்று எப்படி இருக்கிறேன், இந்த நிமிஷத்துல எப்படி இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி இருக்கிறேன், அதற்கப்புறம் எப்படி இருக்கிறேன், அப்புறம் எப்படி மாறி போய் விடுகிறேன். இப்படி ஒரு உண்மையான மூமின் தன்னுடைய ஈமானை பற்றி சுய ஆய்வு நடத்திட்டே இருப்பான். ஆய்வு ஒவ்வொரு மூமியும் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஈமானுக்கு பக்கபலமான விஷயங்களை அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஈமானுக்கு நெருக்கமா எதை செய்வதன் மூலமா எனக்கு ஈமானிலே என்னுடைய ஈமான புத்தகம் பெறும், என்னுடைய இறை கவனம் அதிலேயே நிலைத்திருக்கும். அழகான வழிகள் நிறைய பயான்கள் நடக்குது. எத்தனையோ பயான்கள் நடக்கிறது. எத்தனையோ பள்ளிவாசல்கள் ஹஜ்ரத் பேசுறாங்க. அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ் உயர்ந்த தீங்கு, அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய நபியை பற்றியும், குர்ஆனுடைய விளக்கங்களை பற்றியும் பல்வேறு பள்ளிவாசல்கள் இதுக்குள்ள முறையே கிடையாது. எத்தனையோ பள்ளிகள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு காரணம். உட்கார்றோம், கேட்கிறோம், அந்த நேரத்தில் அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே என்னுடைய உள்ள லைத்திருக்கிறது அப்படின்னு என்று சொன்னால் அது ஒரு காரணம். எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த்
واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح. அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை பட்டியலிடுகிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்திப்பதற்கு உலகத்தில் உள்ள பொருட்களை காட்டக்கூடாது. இது ஒரு வழி. ஈமானை பெருக்குவதற்கு அல்லாஹ்வுடைய ஆளுமை உள்ளத்துல கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வழி என்ன என்றால் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அல்லாஹ்வுடைய படைப்புகளே இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வானபூமியுடைய படைப்புகளை மனிதன் ஆய்வு செய்தார். வக்திலாஃபில் லைலி வன் நஹார் இரவு பகல் மாறி மாறி வருகிறதே அதை ஆய்வு செய்தார். ஒரு புலிக்கில் التي تجري في البحر في السماء بما ينفع الناس மக்களுடைய பலன்களுக்காக நன்மைகளுக்காக கடலிலே மிதக்கக்கூடிய கப்பல் இருக்கிறது அது விஷயத்திலே ஆய்வு செய்தார். இப்படி சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சா இந்த ஆயாத்தி அல்வா அறிவுள்ள மக்களுக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றார். இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்கு நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே இறை எண்ணத்திலேயே மூழ்கி இருப்பதற்கு இவைகள் பக்கமாக விளக்குகின்றன. இந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு உதவுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார் அல்லாஹ்வுடைய வானபூமியுடைய படைப்பை சிந்தியுங்கள். குர்ஆனிலே 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள் 1000க்கும் நெருக்கமான வசனங்கள் சிந்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை சிந்திப்பார் அடுத்து சிந்திப்பார் அப்படி சிந்திப்பார் இப்படி சிந்திப்பார் இந்த சிந்தனையை பற்றி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட ஏராளமான வசனங்கள் மனிதனை ஓட்டி போய் விட்டாராலே உங்களுடைய அறிவுக்கு வேலை கொடு அந்த அறிவுகளை கொடைய கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த சகோதரர்களே இன்னத்தை கல்வி சமாவாசி நல்ல வானபூமியுடைய படைப்பு சிந்திப்பார். இல்லை வந்தார் இரவு பகல் மாறி மாறி வருவதை சிந்திப்பாரு. அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த உலகம் இந்த உலகத்துக்கும் சூரியனுக்கும் என்ன ஒரு தொடர்பு. இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் இதுல எல்லா வகையான நாடுகளும் எல்லா வகையான உயிர்ஜீவராசிகளும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல 3/2 பகுதி கடல் அப்படின்னு சொல்லப்படுது தண்ணீர். 5/2 பகுதி தான் நிலம் மற்ற 3 பகுதி அது நீர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த உலகம் இருக்கு இல்லையா எது நமக்கு பிரமாண்டமா தெரியுதோ அது பிரமாண்டம் இல்லை. என்ன சொல்றது பிரமாண்டம் இல்லை. இதுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்த்தா சூரியன் இதை போட்டு 109 மடங்கு பெரியது. அந்த சூரியன் தான் ஆக பெரியதா என்றால் அதுவும் ஒரு நடுத்தர நட்சத்திரம் தான். அதுவும் பிரமாண்டமானது கிடையாது. அப்ப நட்சத்திரங்களால் சூழப்பட்ட இந்த உலக மண்டலங்கள் இருக்கு இல்லையா இந்த மண்டலங்களை நாம் ஆய்வு செய்யும் போது அந்த மண்டலங்களை படைத்த ரப்புடைய அந்த அவனுடைய ஆற்றல் நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறது. இப்படிப்பட்ட பிரமாண்டமான சக்தி மிக்க அந்த ரப்புல் ஆலமீன் என்று அவரின் பக்கம் நாம் திரும்புகிறோம். அதைத்தான் நல்லா என்று சொல்கிறார். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க. இந்த சிந்தனைக்கு பிறகு உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? இந்த ஆயாத்தை அன்பா அறிவுள்ள மக்களுக்கு அது ஒரு அத்தியாயம், அறிவுள்ள மக்களுக்கு அது ஒரு படிப்பனையாக இருக்கும். ஆகவே சிந்தனை எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் என்று சொன்னால் அந்த சிந்தித்து பார்த்து உணர்ந்து அதனுடைய முத்தாக எதை எடுப்பார்கள் ஈமானுடைய பெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த வேலையை முத்து எங்கே போய் முடியும்? ஈமானுடைய பெருக்கத்திலே முடியும். இதே பொருட்கள் மனிதனுடைய ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள். மனிதன் எத்தனையோ பொருட்களை இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார். அல்லாஹ் தான் மனிதனை சிந்திக்க வைக்கிறார். அல்லாஹ் தான் மனிதனுக்கு ஹிதாயத் கொடுக்கிறார். ஹிதாயத் என்றால் என்ன? ஹிதாயத் என்றால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே எந்தெந்த உதிப்புகள் எல்லாம் சொல்றாங்க என்ன ஹிதாயத் தாங்க நம்முடைய உள்ளத்துல நாம் நினைக்கும்